வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, கரெக்டாக நம்ம செல்லக்குட்டி மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து கோவத்தோட உச்சியில் இருக்காங்க. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாடே வா வீட்டுக்கு வந்ததோட மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையை நாசனம் பண்ணுறதுக்கு அப்படியே சும்மா வக்கீலை கூட்டு வந்துக்கிறேன். வக்கீலா மவளை இதுக்கு மேலே நீ உயிராடி இருக்காதுன்னு சொல்லிட்டு தலை மேலே பொல்லுன்னு ஒரு கட்டையை தூக்கி போட உடனே அம்மான்னு சொல்லிட்டு கத்த உடனே விஜய் அக்கான்னு சொல்லி ஓடி வர என்னடா நடக்குது இங்கே எல்லாரும் ராக விட்டுனே இருக்கிறாங்க. உடனே ஹேய் நீ யாரு எங்கள் அக்கால் அடிக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க உடனே டேய் நான் யார், எந்த ஊர், என்ன விவரம் எதுவுமே உனக்கு தேவையில்லை, ஆனால் நான் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ நீ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஒரு பக்கம் ஃபன் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இதனால் ரஞ்சிதம் ஒரு பக்கம் பீதியில் இருக்காங்க. ஐயோ ராஜேஸ்வரிக்கே இந்த நிலமன்னா நம்மளாம் ஏமாத்துறோம், நம்மளெல்லாம் அடித்து ஓட விட்டுருவாளே அன்றவயரோட, இப்போ என்ன தான் பண்ணுறது ஏது தான் பண்ணுறது ஒன்றும் புரியல சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ணிருக்காங்க. சரி எவ்வளோ நடந்துச்சு, இதுக்கு மேலே நடக்கிறதுக்கு என்ன இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு பக்கம் வாழ்க்கையை சகிச்சுக்கிட்டு போனால் தான் வாழ்க்கையில் குட்டி குட்டி முன்னேற்றம், குட்டி குட்டி ஆசைகள் எல்லாமே நிறைவேறும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்கிற போது எவ்வளோ கம்பீரமாக இருக்குது. ஆனால் பேருக்கும் ஆளுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. பேர் நல்லா அழகாக அம்சமாக கும்முன்னு இருக்குது, ஆனால் ஆளாக பார்த்தா சரியான அம்பானியாக இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் அடுத்தவங்க குடும்பத்தை எப்படி பிரிக்கிறது, குடும்பத்தில் எப்படி கொட்டையாக குழப்பறது, இந்த மாதிரி தான் இருக்கிறான். ஒரு பக்கம் நம்ம ரஞ்சித் வந்து போய் பாட்டி கேட்டால், பாட்டி இனிமேல் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மல்லி தேறிட்டா, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல பாட்டி, எனக்கே பயமாக இருக்குது. அந்த மல்லி இப்படியே போயிட்டு இருந்தாலும் லாஸ்ட்டில் விஜயை ஒரேடியே கைக்குள்ளே போட்டுன்னு விஜய் நம்மளால் வீட்டை விட்டு துரத்திடுவா அப்படின்னு சொல்ல ஏண்டி அது இப்போ தான் உனக்கு தெரியுதா, எனக்கு எப்போயோ என் கண்ணில் வந்துடுச்சு, அவளுக்கு இவனுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு அப்போயே நான் முடிவு பண்ணிட்டு இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி புலம்பின்னு இருக்காங்க. சரி எவ்வளவோ நடந்துச்சு வாழ்க்கையில், இதுக்கு மேலே நடக்கிறதுக்கு என்னடா இருக்குது, எல்லாத்தையும் ஒரு பக்கம் பார்த்துக்குவோம். வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளாக நானாக செதுக்குனதுடா அடே பார்க்குறியா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி பார்த்துக்கலாம் எவ்வளவோ பார்த்தாச்சுல அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும், அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லிக்குட்டி செல்லக்குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து வெண்பா குட்டிக்கிட்ட போயிட்டு, வெண்பா இதை பாருமா, இந்த அம்மா உனக்கு வேணுமா வேணாவா, இந்த அம்மா வேணும்னா நான் சொல்கிறத செய், நீவே அப்பாவுக்கு மரியாதை கொடு, மற்றவங்களுக்கு மரியாதை கொடு, ஆனால் உனக்கு தப்புன்னு பட்டு மற்றவங்கள தவற பேசி அவங்கள கஷ்டப்படுத்தவங்களுக்கு மரியாதைன்ற ஒரு வார்த்தையை நீ தராத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் என்னம்மா சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உனக்கு இப்போதைக்கு புரியாதம்மா, புரிய வேண்டிய நேரத்தில் எல்லாமே உனக்கு புரிய வரும், சொல்கிறத கேட்டுனா அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு பக்கம் பக்குவமாகவும் பணிவாகவும் நடந்துக்கிறாங்க. பார்ப்போம் இன்னும் மேலும் என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுது, இதெல்லாம் எப்படி சகிச்சிக்க போகிறாங்க, எப்படி இதெல்லாம் தீர்வுக்கு கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் பாட்டை போட்டுட்டுருக்குறாங்க. மாரியம்மா மாரியம்மா சூலியம்மா சூலியம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுங்க. இல்லை மேல்வா தூமா மாறி நானே நின்னானேனோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுக்கிறாங்க. எனக்கும் ஒன்றும் புரியல, உங்களுக்கும் புரிஞ்சுக்காதுன்னு தெரியும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே வரும். இங்கே உட்காந்துக்கிறான் பாருங்கள் அன்றவய தலையன், அவன் வந்து வெளிநாட்டுக்கு போகிறான். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், மறக்க தருக.